இங்கே பாருங்கள், நாய்ங்களுக்கு சாப்பாட்டுக்காக பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருந்தேன். அதை கழுவும்போது அது ரேஷன் பருப்பு, ரேஷன் அரிசின்றதுனால அதில் நிறைய வண்டுகள்லாம் இருந்தது பாருங்கள். கழுவி அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து பிளான்ட்டுக்கு நல்ல சத்துள்ள ஒரு ஆகாரம், லிக்விட் பிளான்ட்ஸுக்கான ஒரு இன்புட்டு, ரொம்ப சத்துள்ளது. அது செடிங்களுக்கு போடலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க போயிட்டு செடிங்களுக்கெல்லாம் ஊற்றலாம். மழைக்காலம் நல்லா மழை பெய்யும், செடிங்களுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தோட்டம் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும். மழை செடிங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் இருக்க நைட்ரஜன் அதெல்லாம், அந்த சத்தெல்லாம் வந்து செடிங்க நல்லா எடுத்துக்கும். அதுவும் இல்லாமல் பாருங்கள், செடிங்க வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இலைங்களாம் மழை தண்ணியில் நனைஞ்சி நல்லா சம்மரில் சேர்த்து வச்ச டஸ்ட்டெல்லாம் கழுவி விட்ட மாதிரி குளித்து, நம்ம எப்படி குங்குமம் வச்சு மஞ்சள் பூசி அப்படியே பளிச்சுன்னு இருக்குமோ அந்த மாதிரி செடிங்கள்லாம் மழை தண்ணியில் நனைஞ்சு ரொம்ப நல்லா இருக்காங்க பாருங்கள். அது ஒரு பக்கம் நல்ல விஷயம். அதே நேரத்தில் இந்த மழை காலத்தில் என்ன ஒன்று நடக்கும்னா, இந்த மாதிரி தொட்டி செடிங்க, ஸ்பெஷலாக மண்ணில் இருக்க செடிங்களில் தொட்டி செடிங்களுக்கு வந்து தொடர்ந்து மழை பெய்யறதுனால ஓவராக அதில் தண்ணி பட்டு அதில் இருக்க சத்துக்கள்லாம் கரைஞ்சி வெளியில் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மழை விட்ட உடனே இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கிற அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி இதெல்லாம் விட்டோம்னா அதுங்களுக்கு அந்த சத்தை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் அப்படின்னு. ஒரு 5 செடிக்கு தொட்டிக்கு விட்டால் போதும். இது ஒரு மல்லிச்செடி, இது ஒரு மல்லிச்செடி. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே தரையிலேருந்து ஏறுறாரு மேலே நம்ம ஜாதி மல்லி கொடி. இவருக்கும் வந்து கொஞ்சம் ஊற்றி விடலாம். அந்த சத்து வந்து ரீகெயின் ஆகும் அதுக்கு. இதுக்கப்புறம் அங்கே ஒரு முல்லை கொடி வச்சுருக்கேன். அந்த முல்லை கொடிக்கும் கொஞ்சம் ஊற்றி விடலாம். இதோ பாருங்கள், முல்லைக்கொடி. முல்லை தெரியுதுங்களா? முல்லை அரும்புகள். முல்லைப்பூ கொஞ்சம் ஈவினிங் ஆன பிறகு தான் இவங்கெல்லாம் பூப்பாங்க. இது முல்லை இல்லை, இடம் மாற்றி வச்சுருக்காங்க கார்டனர்ஸு. இது வந்து நித்தியமல்லிக்கு கொஞ்சம் விட்டுட்டு இங்கே இந்த கம்பி ஓரமாக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே தான் நான் பழைய இடம் முல்லை வச்சுருந்தேன். இதுக்கு கொஞ்சம் நித்தியமல்லிக்கும் முல்லை இதோ இருக்கார் பாருங்கள். இதோ தெரியுதுங்களா? முல்லை அரும்புகள் நிறைய பூத்துட்டு இதெல்லாம் காலியான அந்த இது இந்த பக்கம்